எடுத்திருக்காங்க. என்ன படம்? புஷ்பா 1, புஷ்பா 2 சொல்லி. ஆனா உண்மையான புஷ்பா நம்ம கேப்டன். The line of tiger, line of தமிழ்நாடு நம்ம கேப்டன். செம்பரக்கட்டை வெட்டி நம்ம தமிழ் மக்கள் ஆந்திரால போய் எப்படி சித்திரவதைப்பட்டாங்க யோசிங்க. கொஞ்சம் மறந்துட கூடாது. நம்ம அத்தனை பேர் செம்மரக்கட்டைய வெட்டினதுனால பல நாட்கள் ஜெயில அடைபட்டு எவ்வளவோ இன்னல்களை நம்ம தமிழர்கள் நம்ம தோழர்கள் சந்திச்சாங்க. ஏன் அந்த அவலம்? வேலை வாய்ப்பு இல்லை. திருவண்ணாமலையில வேலை வாய்ப்பு இல்லாததுனால வேலை வாய்ப்பை தேடி பக்கத்து மாநிலத்துல போய் செம்மரக்கட்டைய வெற்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது இந்த ஆட்சியாளர்கள் தான். ஆனா வெறுமனே போய் பேசி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாளர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் உங்கள் வீட்டு பையனாக, நான் இருக்கிறேன் உங்களுடைய பாதுகாவலராக என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு செம்மரக்கட்டையை சேர்ந்த அந்த குடும்பங்களுக்கு நேரடியாக கேப்டனே சென்று நிதி உதவி வழங்கி அவர்களுடைய துயரிலே பங்கேற்று அன்னைக்கு உண்மையான தெய்வமாக ஒரு சாட்சியாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு அந்த செம்மரக்கட்டைய வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. என்ன படம்? புஷ்பா 1, புஷ்பா 2 சொல்லி. ஆனா உண்மையான புஷ்பா நம்ம கேப்டன். உண்மையா நம்ம கேப்டன் சிங்கமிக தலைவர். The line of tiger, line of தமிழ்நாடு நம்ம கேப்டன். இந்த தமிழ்நாட்டின் சிங்கம் நம்ம கேப்டன் தான். வெறுமனே வசனங்களுக்காக வீர வசனங்கள் பேசி சினிமாக்காக திரைப்படங்களிலே வசனம் பேசுபவர்கள் மத்தியிலே என் தமிழ் மக்களுக்கு ஒரு இன்னல் என்றால் நான் வந்து நிற்பேன் என்று அன்னைக்கு செம்மரக்கட்டையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றாரே நமது கேப்டன் அவர்கள். அவர்தான் உண்மையான இந்த தமிழ்நாட்டின் சிங்கம். தமிழகத்தின் உண்மையான சிங்கம் நம்ம தலைவர் தான் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கார். அதனால கேப்டனுக்கு சினிமால தான் நடிக்க தெரியும், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரு தலைவர். இந்த மக்களை ஏமாற்றிய ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த ஆட்சியாளர்கள் உங்கள் மூளையை செலவு செய்து இன்னைக்கு ஆட்சியை கேப்டனுக்கு வழங்காமல் தடுத்துட்டாங்க.